நீங்க என்கிட்ட கேட்கும்போது எல்லாம் சொல்றேன்னா, திருப்புகழ் ஏன் நீங்க வந்து தவறு அப்படின்னு சொல்றீங்க? ஏன் ஐயா நீங்க வந்து திருப்புகழ வந்து நீங்க படிக்கக்கூடாது? வேல்மாறல் வகுப்பு வந்து வேல்மாறல் பத்தியும், இல்ல திருப்புகழ் பத்தியும் நீங்க அதெல்லாம் படிக்க வேணாம்னு ஏன் சொல்றீங்க? அப்படின்னு என்ட்ட கேட்டீங்க. அதே மாரியும் நான் ஒரு முந்தைய காணொளில வந்து சொல்லும்போது, திருப்புகழ் படிச்சும், வேல்மாறல் படிச்சும் வாழ்க்கை யாருக்குமே மாறல. ஏன் மாறல? எதுக்கு மாறல? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிருந்தது நான் பேசிடுறேன். ஏன் திருப்புகழ் அப்போ பொய்யா? இல்ல வேல்மாறல் வலிப்பு பொய்யா? இது திருப்புகழ் தான் முருகப்பெருமான நீங்க உணரும்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல்கள். அதனால அதன் வழியாக தான் நீங்க முருகப்பெருமான உணர முடியும் நீங்க சொல்றீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் ஒத்துக்கிறேன்னா, இந்த திருப்புகளா இருக்கட்டும், இந்த வேல்மாறலா இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல அந்த திருப்புகழ் படிப்பு நான் வந்து அந்த ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். திருப்புகழ் யார் எழுதினது? அருணகிரிநாதர் வந்து எழுதினாரு. அருணகிரிநாதர் பெருமான் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மகான். அவர் தான் வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தாரு. எங்க காட்சி கொடுத்தாரு? திருவண்ணாமலையில வந்து அவர் வந்து உயிரை நான் சூசைட் பண்ணிக்க போறேன், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து அந்த கோபுரத்துல இருந்து குதிக்கும் போது முருகப்பெருமானை காப்பாத்தினாரு. சரி, ஓகே, நல்லது, என் தலைவன் காப்பாத்துறாரு, நான் அதுக்கு ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நிறைய பேர் வந்து சொன்ன காணொலியில வந்து ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து அப்படி சொல்றாரு. அருணகிரிநாதருக்கு வந்து படிப்பறிவே இல்லை. ஆமா, எனக்கும் ஒரு ஆச்சரியம் தான். இன்னைக்கும் அதை நிறைய என் தலைவன் முருகன் அதிசயம் நடத்திக்கிட்டே தான் இருக்கு. படிப்பறிவு இல்லாத ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து முருகப்பெருமான் தான் வந்து நீ திருப்புகளை பாடு, அருணகிரி நீ திருப்புகளை பாடுன்னு முருகப்பெருமான் வந்து எடுத்து சொல்றாரு. நாக்குல அதுவும் வேலை வச்சு எழுதுறாரு. கொஞ்ச நேரம் இருந்து இவர் தவம் பண்ணும்போது சொல்லறேன் சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? திருப்புகளை எழுதுன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. அருணகிரிநாதரோட டீட்டெயில் ஹிஸ்டரி என்னன்னா, இன்னைக்கு கூட நீங்க கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சாட் ஜிபிடி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அருணகிரிநாதர் வந்து சின்ன வயசுலேயே வந்து படிப்பறிவும், சமஸ்கிருத மொழி தெரியும், எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒரு மனிதன் தான் அருணகிரிநாதர். அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழியும் தெரிஞ்சும், தமிழ் தெரியும், சமஸ்கிருத மொழியும் தெரியும், இந்த படிப்பறிவு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு விவாதம் நான் மனசுல இருக்கு. இருந்தாலும் அப்ப முருகன் பொய்யா? அப்ப நீங்க வந்து முருகனை வந்து நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? முருகன் இருக்காரு தான். இந்த காட்சி கொடுப்பது இந்த கலியுகத்துல அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகள் மட்டும்தான் காட்சி கொடுத்தாருங்கிற ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் இது ரெஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொல்றேன்னா, இப்ப முருகன் வந்து இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப முருகப்பெருமான் வந்து நம்ம அருணகிரிநாதர் மகானுக்கு செல்லப்பிள்ளைக்கு வந்து காட்சி கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்றீங்கன்னா, என் தலைவன் முருகன் இருக்கான். நம்புறவங்களுக்கு இன்னைக்கும் என் தலைவன் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அது உணர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை நான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ முருகனை பத்தி என் தலைவனை நான் வந்து மனிதனாக இருந்து ஒரு போர் வீரனா, போர் தளபதியா நான் இன்னைக்கு என் தலைவனை தமிழ் கடவுள், தமிழ் தலைவன், என் முருகப்பெருமானை சொல்றத வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சண்முக புஜங்கம் இதெல்லாம் படிச்சா மட்டும்தான் வந்து முருகப்பெருமானை வந்து இல்ல, முருகனுக்கு பிறப்பே இல்லை அப்படின்னு ஒரு புஸ்தகம் சொல்லுது, ஒரு நூல்கள் சொல்லுது. அப்போ இந்த நூல் என்ன சொல்லுது? என் தலைவனை வந்து வீரனாக பார்க்கணும், என் தலைவன் செய்யும் செவ்வேல் தமிழை கொடுத்ததும் தமிழை வாழ வச்சதும் முதல் இந்த பிராமணர்களா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இல்லாம வேற ஒரு நாட்டுல இருந்தா இருக்கட்டும், தமிழ் சரளமா வருது, தமிழ் மொழி இன்னைக்கு நம்ம பேசுறோம். அதுக்கு காரணம் யாருன்னா தலைவன் முருகன் மட்டும்தான். ஆனா இதுல வந்து நிறைய பேர் வந்து ஏன் தமிழ் கடவுள் ஒத்துக்க மாட்டாங்க, இதனால வந்து ஏன் முப்பாட்டன் சொல்றீங்க? மனிதனா? முருகெல்லாம் மனிதனே கிடையாது, அவருக்கு பிறப்பே இல்லாத ஒரு தெய்வம். எப்படி நீங்க வந்து ஒரு மனிதனாக பிறந்தார், ஒரு ராஜான்னு சொல்றதே வந்து தவறுன்னு ஒரு சில காணொலியை பார்த்தேன். ஏன் தலைவன் தமிழ் தலைவன், போர் தளபதி, போர் வீரன். எப்பயுமே இன்னைக்கு நான் சொல்றதுதான், முருகனை போல ஒரு வீரம் தமிழர்களுக்கு அந்த ரத்தத்தின் ரத்தமா ஊறி வருகிறது. இப்போ இந்த ஒரு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதியா இருக்கட்டும், இல்ல வந்து கலை வெண்பாவா இருக்கட்டும், இது எல்லாமே சொல்ற கதை என்னன்னா, முருகன் பெருமான் வந்து சிவன் நெற்றி கண்டந்து பிறந்த சரவண பொய்கையில வந்து கார்த்திகை பெண்கள் தான் வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை வந்து எப்படி நான் என்னால் ஏற்றுக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், இந்த குப்பை கதையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இது யாரா இருந்தாலும் நான் இன்னைக்கு அச்சப்படாம தைரியமா சொல்றது என்னன்னா, இந்த இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் வந்து என் மேல வந்து திணிக்க வேண்டாம். இதை நான் ஏத்திக்க மாட்டேன். என்ன ஃபாலோ பண்ற கொஞ்சம் பேராச்சும் இருப்பீங்கல்ல, நான் வந்து 2023 காணொலி போட்டுட்டு இருக்கேன். அதுல எனக்கே சில நேரங்கள் வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி
என்ன தலைவா உன்னை இப்படியெல்லாம் சொல்றாங்களே, இந்த மாதிரி கதைகள்லாம் ஒரு போர் வீரனா ஒரு எவ்வளோ ஒரு போரை உண்டாக்கி மக்களுக்காக ஒரு தமிழ் இனத்துக்காக வாழ்ந்த ஒரு போர் வீரனை போய் இப்படியெல்லாம் ஒரு நோட் புக்ல கிடைச்ச வார்த்தைகளெல்லாம் போய் சித்தரிச்சு எழுதி எழுதி இதை நீங்க பாக்குறவங்க நீங்க எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு இல்ல இதெல்லாம் கமெண்ட்ல இப்ப கூட நீங்க சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரே விஷயம் நான் சொல்றேன், இந்த விவாதம் இதெல்லாம் வேண்டாம். அப்போ நீங்க சொல்ற கதை உண்மை அப்படின்னா ஓகே, முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். நானும் அந்த நீங்க சொல்ற ஒரு கதைகளை சரி ஓகே இப்படியெல்லாம் இருக்குமோ, ஆமா நெற்றிகள் இந்த கதையை கொஞ்சமாவது ஒரு வெள்ளக்கார ஆங்கிலேயர்களுக்கு போய் சொல்லுங்க, ஒரு சயின்டிஸ்ட போய் சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாங்க. அவ்வளோ ஒரு சிரிக்க ஒரு நகைச்சுவா இந்த கதைகள் முருகப்பெருமான் அப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க. என் தலைவன் என் முப்பாட்டன் என் தலைவன் எப்பவுமே தமிழ் கடவுள் மட்டும்தான். எல்லாரும் கேட்கலாம், இந்த வெறும் ஒரு புத்தக நூலை வச்சு இதுதான் ஃபுல் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, எவிடன்ஸை தான் தமிழர்கள் சேகரிக்க வைக்கும் போதே எல்லாரும் கொளுத்தியாச்சுல. யாழ்ப்பாணத்துல இலங்கையில ஒரு நூலகத்தையே கொளுத்தி விட்டுட்டாங்க. அதை கொளுத்தி வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணுமே ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஒரு ப்ரூஃப் இல்லாம இவங்க சொல்ற கதையெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகக்கூடிய ஒரு தலையெழுத்துல நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். அதையும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு துக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, முருகா 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 முருகான்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்க மனசுல நீங்க அவமானப்பட்டுக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த கதைகள் எல்லாம் இருக்குல்ல, சிவன் நெற்றிக்கல்ல இருந்து வந்தாரு, முருகனுக்கு பிறப்பே இல்லை சில மனிதர்கள் சொல்லும் போது உங்க மனசுல உங்களுக்கு அந்த வன்மமும் அந்த கோபமும் இருக்கும். நீங்க உண்மையான முருக பக்தனா இருந்தா மட்டும்தான் அந்த கோபமும் அந்த துணிச்சலும் அந்த வெறி இருக்கும். இல்ல எனக்கு முருகனை ஒரு தேவைக்கு மட்டும் நான் பயன்படுத்துறேன், ஒரு கடவுளை நான் பாக்குறேன், எனக்கு தேவையை மட்டும் கொடு, என் வாழ்க்கையை மாத்த அப்படின்னா உங்களுக்கு கோபமும் வர தேவையில்ல. முருகனை பத்தி யார் இழிவா பேசினா கூட உங்களுக்கு கவலை வேண்டாம். என்னால ஏத்துக்க முடியாது. என் தலைவன் என் தமிழ் கடவுள் தலைவன் முருகன், என் பாட்டன் முப்பாட்டன், ஒரு வீரமே ஒரு சின்னமா இருக்கக்கூடிய என் தலைவன் முருகன் மட்டும்தான். இந்த ஒரு கதைகளா இருக்கட்டும், இந்த கந்தர் அனுபூதி இதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் குப்பை தூக்கி நீங்க சொன்னா கூட அதெல்லாம் நான் ஆதரிக்கவும் மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க போய் எங்க வேணா நீங்க போய் பேசுங்க. இது எனக்கு மட்டும் இந்த ஒரு கோபம் இந்த வெறி இருந்தா மட்டும் பத்தாது. என்னை ஃபாலோ பண்ற கொஞ்சம் பேருக்காச்சு உண்மையா முருகனை மனசார உணர்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னோட விஷயம். நானும் ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியாக முருகனை உணரணும் அப்படின்னு தேடாத ஒரு நூல்களும் கிடையாது, கேட்காத பேச்சுகளும் கிடையாது, போகாத இடமும் கிடையாது. இவங்க எழுதின புத்தகத்தெல்லாம் பார்த்து கோயில் வாசலை எழுதி வாங்கி வாங்கி படித்து ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குமா, நெத்தி கண்ணிலேருந்து ஒரு பொறுப்பு இருக்குமா, அப்படி ஒரு குழந்தை உருவாகுமா, இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் ரீதியாக உருவாக முடியாத ஒரு இன்பத்தை இருக்கே அப்படின்னு நான் தேடல் போகும்போது இதெல்லாம் போய் இதெல்லாம் நாங்கள் எழுதுனதா நீங்கள்லாம் படிக்கணும். தமிழர்களுக்கு ஒரு அறிவே கிடையாது, எல்லாம் முட்டாளுங்க. இதுதான் கதை, இப்படிதான் முருகன் உங்க முருகன், எங்க சண்முகர், எங்க சுப்பிரமணியர். இப்போ கூட எல்லா கோயிலும் கூட அந்த பேர் உங்களால் மாற்றவே முடியாது. நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போன ஒரு காணொலியில் சொன்னேன், எந்த சேனலில் சொன்ன கூட எனக்கு தெரியல, ஐபிசியில் சொல்லியிருப்பேன்னு தெரியும். சுப்பிரமணியர் வச்சாங்க, அதுக்கப்புறம் கார்த்திகேயன் மாற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் கோயில் யார் ஆடினாங்க? நீங்க ஆடினீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஆடினாங்களா? யார் ஆடினாங்க? முருகன் தமிழ் முருகன். மனசுல ஒரு குற்றம் வச்சிருக்கு. இந்த சண்முகர் சுப்பிரமணியம் அந்த பேர் சொல்லும் போதே உங்களுக்கே வெக்கம் வரும். எவ்வளவு வீரமான ஒரு பேர், செய்யோன் செவ்வேல் முருகன். அந்த முருகன் பேர் சொல்லும் போது எதுக்கு சுப்பிரமணியர்? என்னோட இறுதியான ஒரு வேண்டுகோள் நான் சொல்றேன், என் தலைவன் என் முப்பாட்டம் முருகன் மட்டும்தான். இது மனிதனா பிறந்தான்டா எவிடன்ஸ் திரும்பி திரும்பி கேட்பாங்க கமெண்ட்ல கூட, எவிடன்ஸ் இல்லையே அப்படின்னு சொன்னாலும் ஆமா எவிடன்ஸ் இல்லை. யாழ்ப்பாண நூலகத்திலையும் கதிர்காமத்திலையும் இலங்கையில எல்லா பெரிய நூலகத்திலும் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே தமிழர்கள் சேகரித்து வச்சது எல்லாமே எரிஞ்சாச்சு, எல்லா எவிடன்ஸும் எரிஞ்சாச்சு. இதுக்கு மேல தமிழர்களோட ஒரு அங்கு அடையாளம் கூட இருக்காது. நாங்க தான் எழுதிட்டோம்ல, இப்ப வந்தவங்க தானே கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், பிராமணர்கள் எழுதின எல்லாத்தையும் எழுதினதான் நீங்க படிக்கணும். அதையே தினமும் பாடுங்க, கடைசி வரைக்கும் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்காது. என்ன மலையில